பி.எம்.ஸ்ரீ பள்ளிகள் தமிழ்நாடு ஏற்க மறுப்பதன் காரணங்கள். மத்திய அரசின் பி.எம்.ஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா பள்ளிகள் திட்டம் பற்றிய விவாதம் தற்போது தமிழகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மும்மொழிக் கொள்கையில் இந்தி கட்டாயமல்ல என மத்திய அரசு தெரிவித்த பிறகும் தமிழக அரசு இந்த திட்டத்தை ஏற்க மறுப்பது ஏன்? இதனால் கல்வியில் என்ன மாற்றம் ஏற்படும்? பி.எம்.ஸ்ரீ பள்ளிகள் என்றால் என்ன? பி.எம்.ஸ்ரீ பள்ளிகள் என்பது மத்திய அரசு கொண்டு வந்த பள்ளி மேம்பாட்டு திட்டமாகும். இது நாடு முழுவதும் 14,500 பள்ளிகளை உருவாக்க, அவற்றின் கட்டமைப்பு மற்றும் கல்வி தரத்தை மேம்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்டது. 2022ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 27,360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அவற்றின் உட்கட்டமைப்பு மற்றும் கல்வி தரத்தை மேம்படுத்துதல். கேந்திர வித்யாலயா மற்றும் நவோதயா பள்ளிகளைப் போல் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் மாநில அரசுக்கு பள்ளிகளை ஒப்படைப்பது. மும்மொழிக் கொள்கை, 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு, தொழிற்கல்வி போன்ற அம்சங்கள். கேஜி, எல்கேஜி, யுகேஜி, தொடக்க கல்வி, விளையாட்டு அடிப்படையிலான பாடத்திட்டம், கணினி திறன், தொழிற்கல்வி, நவீன ஆய்வக வசதிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள். பசுமை பள்ளிகள், நீர் பாதுகாப்பு, கழிவு மறுசுழற்சி, இயற்கை ஆதாரங்களை பயன்படுத்துதல். தமிழ்நாடு ஏற்க மறுப்பதன் காரணங்கள். தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை ஏற்க மறைப்பதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன. தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு. தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக எதிர்க்கிறது. அதன் முக்கிய காரணங்கள்: மும்மொழிக் கொள்கை. தமிழக அரசு தமிழில் கல்வி வழங்குவதை ஆதரிக்கிறது. இந்தி மற்றும் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கட்டாயமாக சேர்ப்பதை ஏற்க மறுக்கிறது. 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு. தமிழ்நாடு அரசு அனைத்து மாணவர்களும் பொதுத்தேர்வில் ஈடுபடுவதை தவிர்க்க விரும்புகிறது. தொழிற்கல்வி சார்ந்த பாடத்திட்டங்கள். மாணவர்களை 9ஆம் வகுப்பிலேயே தொழிற்கல்விக்கு திருப்பும் மத்திய அரசின் திட்டத்தை தமிழக அரசு ஆதரிக்கவில்லை. மத்திய அரசு மதுபெண்கள் கொள்கை. தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகள் மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கருதுகிறது. ஆனால் பி.எம்.ஸ்ரீ பள்ளிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படும் என்பதால் மத்திய அரசு வழியாக பள்ளிகளின் கட்டுப்பாடு மாறும் என்று கருதப்படுகிறது. பள்ளிகளின் பெயர் மாற்றம் மற்றும் அரசியல் நோக்கம். பிரதமர் பள்ளிகள் என்ற பெயர் என்பதே தமிழக அரசிற்கு எரிச்சல் அளிக்கிறது. மத்திய அரசு அனைத்து மாநிலங்களிலும் பிரதமரின் பெயரை முன்னிறுத்தும் வகையில் திட்டங்களை அமல்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் மத்திய அரசின் உட்பிரவேசத்தை தடுக்க தமிழ்நாடு அரசு தனிப்பட்ட கல்விக் கொள்கைகளை உருவாக்க விரும்புகிறது. நீட் விவகாரம் மற்றும் மத்திய அரசு தலையீடு. தமிழ்நாடு அரசு மத்திய அரசின் கல்வித்துறையின் தலையீட்டை ஏற்காது. நீட் தேர்வு, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் போன்றவற்றிற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மாநில கல்வி மாநிலத்தின் உரிமையாக இருக்க வேண்டும் என்ற நியாயத்தை தமிழக அரசு வலியுறுத்துகிறது. பி.எம்.ஸ்ரீ திட்டம் வரவேற்க வேண்டியதா, மறுக்க வேண்டியதா? இந்த திட்டத்தால் அரசு பள்ளிகள் மேம்படுத்தப்படும் என்பதால் சிலர் இதை ஆதரிக்கின்றனர். ஆனால் மத்திய அரசின் முழு கட்டுப்பாட்டில் பள்ளிகள் செல்ல வாய்ப்பு உள்ளதா? தமிழ் மொழிக்கு பாதிப்பு உண்டாகுமா? மாநில கல்விக் கொள்கைகளில் மத்திய அரசு தலையிடுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. தமிழக அரசு பரிந்துரைக்கும் மாற்று திட்டம். தமிழ்நாடு அரசு தனிப்பட்ட கல்வி மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதை விரும்புகிறது. மாண்புமிகு பள்ளிகள் திட்டம். அரசு பள்ளிகளுக்கு மேம்பட்ட வசதிகள். தமிழ்நாடு அரசு வழியாக நவீன பள்ளி கட்டமைப்பு. மத்திய அரசின் பி.எம்.ஸ்ரீ திட்டம் இல்லாமல் மாநிலத்தின் ஒழுங்கமைப்பில் பள்ளிகளை பராமரித்தல். பி.எம்.ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் நவீன வசதிகள் மற்றும் கல்வி தரத்தை உயர்த்தும் என்று மத்திய அரசு வாதிக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு மாநில கல்வித் துறையில் மத்திய அரசின் தலையீட்டை ஏற்க மறுக்கிறது. இதனால் இந்த திட்டம் அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. தமிழக அரசு மாவட்ட பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான தனிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்வதாக அறிவித்துள்ளது. இந்த திட்டம் கல்விக்கு சாதகமா இல்லையா என்பதை மாணவர்கள், பெற்றோர், கல்வியாளர்கள் ஆராய வேண்டும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.